முருகா சரணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரிந்த கணவன் மனைவி எப்படி ஒன்று சேர்றது, எப்படி என்ன ஒரு காரணமாகலாம் இருக்கலாங்க. உங்களுக்குள்ளே என்ன ஒரு பெரிய மனக்கசப்பாக இருக்கலாம், சின்ன மனக்கசப்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் மனசு தவிக்கும்ல, திருப்பி சேரணும், எப்படி சேர்றதுன்னு தெரியல, ஒரு ஈகோ வேறு இருக்கும், எப்படி நான் போய் ஃபஸ்ட்டு அவங்கள பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஈவன் பெரிய பெரிய முடிவுகள் எடுத்திருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் இந்த ஒரு பதிகம் நமக்கு கண்டிப்பாக நம்ம இந்த பாடினா 21 நாள் கண்ணை மூடிட்டு பாடினா கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேர்ந்துருவீங்க. இது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ். ஸோ அவரை நினச்சிக்கோங்க, முருகனை நினச்சிக்கோங்க, வள்ளியம்மாவை நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பாட்டு பாடினா சேர்த்து வைப்பாருங்க. முருகன் நிறைய மிராக்கிள் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாரோட வாழ்க்கையிலையும். எனக்கெல்லாம் சொல்ல போனோன்னா எவ்வளோ மிராக்கிள் பண்ணியிருக்காருன்னு சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ மிராக்கிள் பண்ணியிருக்காரு. முருகன் பாத பறிஞ்சு அவரோட காலை கண்ணீரால் கழுவி முருகன்கிட்ட கெஞ்சி கேளுங்க, கண்டிப்பாக சேர்த்து வைப்பார். இந்த பதிகம் திருப்புகழ் 259. நான் அதை பாடுறேன். இந்த வரிகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், வீடியோலையும் வரும். நீங்கள் பார்த்து படித்து பயன்பெறுங்க. ஓகேயா? ஸோ நான் இப்போ பாடுறேன். கனைத்து அதிர்க்கும் இப்பொங்கு கார்கடல் ஒன்றினாலே, கருத்து அரசிவத்தங்கே வாய்த்தெழு திங்களாலே, தனி கருப்பு விற்கொண்டு வீழ்ந்த சழங்களாலே, தகைத்து ஒருத்தி எய்து இங்கு யாக்கை சழங்கலாமோ, தினை புனத்தினை பண்டு காத்த மண்டந்தை கேழ்வா, திருத்தணிப்பதி குன்றின் மேல் திகழ் கந்தவேலே, பணக்கை கரத்தை கண்டர் போற்றி மங்கை பாகா, படைத்து அழித்து அழிக்கும் தீமூர்த்திகள் தம்பிரானே, படைத்து அழித்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே. இந்த பாட்டை 21 நாள் கண்ணை மூடிட்டு பாடுங்க. கண்டிப்பாக கணவன் மனைவி ஒன்று சேருவீங்கங்க. இது முருகன் மேலே நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க. திருப்புகழ் 259வது பாட்டை பாடுங்க. கண்டிப்பாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. இது முருகன் நமக்காக கொடுத்த ஒரு கடைசி வழிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.